वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। எல்லாருக்கும் நமஸ்தே, ஹரி ஓம். கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆயாச்சா? ஒரே கும்மாளம் தான். நிறைய எல்லாரும் பல கிளாஸஸ்ல என்ரோல் பண்ணிருப்பீங்க. ஸ்விம்மிங் கிளாஸ், செஸ் கிளாஸ், சம்மர் கேம்ப்ஸ், நிறைய ராமாயணா கேம்ப், நிறைய விஷயங்கள்ல உற்சாகமா படிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. இந்த சீரீஸ் மூலமா நாமும் கொஞ்சம் கொஞ்சம் தினம் ஏதாவது புதுசா கத்துக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடலாம். காலையில அம்மா எழுப்பும் போது எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? சன்காட் வரும்போது கண்ணை மூடிட்டு கர்டன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் நல்லா தூங்கணும் போல இருக்கா? மார்னிங் ப்ரீஸ் ரொம்ப நல்லா இருக்கா தூங்குறதுக்கு? நாள் ஃபுல்லா டிவியில போகிறதுக்கு மனசு சொல்லுதா? வேற எதுவும் உருப்படியா காரியம் பண்ண பிடிக்கலையா? வருஷா வருஷம் நம்மளுக்கு இதானே ஆகுது. ஒரு கோடை விடுமுறையிலயும் ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப புக் எல்லாம் போடுவோம். என்ன பண்ண போறேன் நான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் எல்லாம் எழுதுவோம். இந்த மகாபாரதா சீரீஸ் படிப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், நியூ வேர்ட்ஸ் கத்துப்பேன், டிக்ஷனரிய பார்த்து 4 நியூ வேர்ட்ஸ் கத்துப்பேன் அப்படிலாம் நிறைய நம்ம ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணுவோம். பட் கடைசியில என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய உற்சாகம் எல்லாம் கம்மியாகி வெறும் டிவிலையும் பொழுதுபோக்குலயும் கொண்டாட்டத்திலையும் அங்கே எங்கே சுத்துறதுலயும் ஊர் சுத்துறதுலயும் நேரம் போயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி ஸ்கூல்ல ஆரம்பிக்கும் போது திரும்ப அடுத்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோட் ஆயிருப்போம். நல்ல பசங்க தானே, நல்லா படிச்சிருப்போம் இல்லையா? அதனால அடுத்த கிளாஸ் போயிடுவோம். போனோம்னா அடுத்த வருஷம் அப்படியே ஓடும். இப்படியே தானே போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாம இந்த கோடை விடுமுறையில நாம நம்மள பெட்டர் பீப்புளா எப்படி ஆக்கிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா சிந்திப்போமா? நம்ம எப்படிப்பட்ட தேசத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஒரு நாள் பாரதம் அப்படிங்கிற சொல்லுக்கே அறிவொளியில் மகிழ்ச்சி அடைகின்ற மக்கள் வாழ்கின்ற ஊர் அப்படின்னு தான் அர்த்தம். பாரதம் அப்படின்னு சொன்னா பாரதம் ரத்துன்னா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. எதனால மகிழ்ச்சி அடைகிறோம்? அறிவொளியினால், ஞானத்தினால் மகிழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற ஊர் தான் இந்த பாரத நாடு. எப்பேற்பட்ட தேசம்! எத்தனை மகான்கள், எத்தனை ரிஷிகள், வேதம் பிறந்த ஊர் இல்லையா? வேதம் பிறந்த நாடு நம்முடைய பாரத நாடு. எத்தனையோ ரிஷிகளும் முனிவர்களும் இங்க நடந்து போயிருக்காங்க. இந்த மணல்ல அவங்களுடைய பாதச்சுவடெல்லாம் பதிஞ்சிருக்கு. கிருஷ்ணரும் ராமரும் வாழ்ந்த ஊர் இல்லையா? அந்த கிருஷ்ணரோட சுவாச காற்று இங்கே நம்ம நாட்டுல எல்லாம் இருக்கு. ராமருடைய சுவாச காற்று நல்லா ஆடு முழுக்க இருக்கு. நம்ம அதை தான் தினம் தினம் சுவாசிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாரத நாட்டுல பிறந்திருக்கோம். அதுவும் முக்கியமா காக்காவாவோ பூச்சியாவோ இல்ல ஒரு குட்டி அணிலாவோ அப்படி பிறக்கல. மனித பிறவி எடுத்திருக்கோம். இந்த கண்ணு, காது, மூக்கு எல்லாம் பகவான் நல்லபடியா கொடுத்திருக்காரு நமக்கு. சோ இதெல்லாம் நம்ம எதுக்கு செலவழிக்கணும்? நல்ல அறிவை பெறுவதற்கு நாம செலவழிக்கணும். நல்ல முறையில வாழணும். நம்மளையும் உயர்த்திக்கிட்டு சுத்தி இருக்கவங்களையும் உயர்த்துவதற்கு, இந்த நாட்டை உயர்த்துவதற்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பா முயற்சி செய்யணும். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. இப்ப பாரு டிவி பார்த்துட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் செய்வேன், யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஒரு குடும்பத்துல இருக்கும். அம்மா, அப்பா, குழந்தைகள் அப்படின்னு, பாட்டி, தாத்தா அப்படின்னு நம்ம ஒரு குடும்பத்துல வசிக்கும் பொழுது எல்லாரையும் பார்க்கணும். கண்ணை திறந்து யாருக்கு என்ன ஹெல்ப் வேணும். இந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு மாதிரிதான் இல்லையா? எப்படி ஒரு நாட்டுல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி இந்த வீட்லயும் ஒரு குட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறாரு, அம்மா ஒரு டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறாங்க. நம்ம குழந்தைகளா நம்ம எல்லாம் சிட்டிசன்ஸ் மாதிரி நம்ம ரொம்ப பொறுப்புணர்வோட இருக்கணும் ஒரு குடும்பத்துல இல்லையா? நம்மளும் நாளைக்கு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுவோம். அதனால இது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட். அதனால நம்ம சுத்தி எப்போ விழிப்புணர்வோட இருக்கணும். தாத்தா பாட்டிக்கு என்ன ஹெல்ப் வேணும், அம்மாக்கு கிச்சன்ல என்ன ஹெல்ப் வேணும், அம்மாக்கு வீட்டை பராமரிக்கிறதுல என்ன ஹெல்ப் வேணும், இல்ல அம்மா வேலைக்கு போறாங்களா, அம்மாக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், வீட்டுல இருந்தபடி என்ன மாதிரி தொந்தரவு கொடுக்காம இருக்கலாம். இத பத்தி யோசிக்காம நம்ம பாட்டுக்கு பேசாம படுத்துண்டு சிப்ஸ கையில வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு செலவு பண்ணினோம் நேரத்தை அப்படின்னு சொன்னா நமக்கும் கொயலா பேருக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அது 12 மணி நேரம் தூங்கும், அப்படியே இருக்கும். அனிமல்ஸ்க்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில? இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். சோ அதனால நம்ம ஒரு நாளும் விழிப்புணர்வோட வாழணும். விவேகானந்தருடைய கோர்ஸ் எல்லாம் படிச்சா நம்மளால சாஞ்சு கூட உட்கார முடியாது, நிமிர்ந்து உட்கார சொல்லுவார்.
சரியா? பேர்பட்ட மகான்கள் வாழ்ந்த ஊர். பாரதியார் எப்படி வாழ்ந்திருக்காரு, சுவாமி விவேகானந்தர் எப்படி வாழ்ந்திருக்காரு, சகோதரி நிவேதிதா எங்கேன்னு வந்து எங்க நம்ம நாட்டுல எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய போக்குல இருக்கக்கூடாது. சரியா? சோ இந்த சீரீஸ்ல நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கலாம். ஒரு திருக்குறளோ, ஒரு பாரதியாரோட ஒரு பாடலோ, ஒரு பகவத்கீதை ஸ்லோகமோ, இல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ் பாட்டு, ஏதாவது ஒண்ணு. அத நம்ம கத்துக்கிறதுல முயற்சி செய்யலாம். இல்ல ஏதோ ஒரு மகானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒண்ணு ஒரு நம்ம சிறு துளி பெருவெள்ளம் இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கத்துக்க வாழ்க்கையில நம்ம பின்னாடி நம்மளுக்கு மிகவும் பிரயோஜனப்படும். ஒரு நல்ல குடிமகனாக நாம் வளர, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நாமும் நிர்வாகம் செய்ய, நம்ம எங்க ஒரு பணியிடத்திலயும் சரி, நம்ம எங்கேயோ போய் ஒரு வேலை பார்க்கிறோம், இல்ல நம்ம ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கோம்னா, அங்க நம்மளையும் மத்தவங்களையும் எது வேறுபடுத்தி காட்டும்னா இந்த மாதிரி இருக்கிற அறிவுதான். வெறும் நம்ம புத்தகத்துல படிக்கிற படிப்புங்கிறது வந்து அது போராது. அது வந்து ஏட்டுக்கல்வி. அது நமக்கு நல்லா பணம் சம்பாதிக்கவும், நல்ல ஒரு பல வேலைகளை செய்யவும், சமூகத்துல பல பணிகளை செய்யறதுக்கும் நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு நல்ல மனிதராக திகழ்வதற்கு, நம்ம இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டை பத்தியும், நம்மளுடைய மதத்தை பத்தியும் நமக்கு அறிவு இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால எதுலயுமே எக்ஸல் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு திருக்குறள், முக்கியமான ஒரு திருக்குறள். இந்த கோடை விடுமுறையில எல்லாருக்கும் சோம்பல்ங்கிறது ரொம்ப ஈஸியா வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த திருக்குறளை நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். இது எத்தனாவது குறட்பானா 605. உங்ககிட்ட திருக்குறள் புத்தகம் இருந்ததுன்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். மடியின்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரம். மடினா சோம்பல், மடியின்மைனா சோம்பல் இல்லாம இருக்கிறத பத்தி திருவள்ளுவர் பெரும் கருணையோட 10 குறட்பா. நம்மளை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு திருவள்ளுவருக்கு, அதனாலதான் இப்படி எழுதியிருக்காரு. நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். வாழ்க்கையில கெட்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆசைப்பட்டு ஏற மரக்கலன் என்னன்னு கேட்டா இந்த 4 தான் அப்படிங்கிறாரு. எந்த 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த 4த்தையும் விட்டு கண்டிப்பா விலகி ஆகணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு புரியுது. நெடுநீர் அப்படின்னு என்னன்னா காலம் தாழ்த்தி செய்யுதல். என்ன வேலை சொன்னாலும் சரி, பாப்பா இந்த டம்ளர் கொண்டு போய் தேய்க்க போட்டுருங்களேன் அப்படின்னா, அம்மா நான் ஏதோ பார்த்துட்டு இருக்கேம்மா, 1/2 மணி நேரம் கழிச்சு. பாப்பா இந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறீங்களா? இல்ல, நாளைக்குமா. தம்பி இந்த கடைக்கு போய் இந்த காபி பொடி வாங்கிட்டு வந்து தரீங்களா? அம்மா நான் விளையாட போயிட்டு இருக்கேன். நாளைக்கு நாளைக்கு. ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு. அம்மா இன்னைக்கு சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு மேல பண்ணா போதும், கொஞ்சம் தான் இருக்கு ஹோம்ஒர்க், பண்றதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும், 8ல இருந்து 8:30 பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் டிவி பாத்துக்கிறேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றோம் இல்லையா? எவ்வளவு காலம் தாழ்த்தி செய்யறோம் எல்லா விஷயத்தையும். அதை பத்தின அவேர்னஸே கிடையாது. அது ஒரு பெரிய பாபம், பண்ணவே கூடாது. அதை நம்ம ஆட்டோ சஜஷன் சொல்லி சொல்லி நம்ம மனசுக்கு அந்த மாதிரி நம்ம மனசு சொல்லும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இதை இப்ப பண்ணாத, அப்புறமா பண்றேன்னு சொல்லு, உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு சொல்லும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் மாஸ்டரா இருக்கணும். மைண்டோட மாஸ்டர் யாரு? நானு. அப்ப நான் தான் சொல்லணும் அதுக்கு, இல்ல இல்ல இப்ப நான் பண்ணுவேன், இப்ப எங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எது நல்லதோ அதை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். எது பிடித்ததோ அதை சூஸ் பண்ணக்கூடாது. எது நல்லது எது பிடித்தது அப்படிங்கிற கேள்வி வரும்போது பிடிச்சதையே பண்ணிட்டு இருந்தோம்னு என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுதான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சதுதான் நான் போட்டுப்பேன், எனக்கு பிடிச்சதுதான் படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னா இந்த சமூகமே கெட்டு போயிடும். அப்படி கிடையாது. நாம் வந்து காட்டுல எங்கேயோ தனியா ஒரு கேவ்ல வாழல, நம்ம ஒரு கண்ட்ரில வாழறோம், ஒரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், பல மக்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம், இது எல்லாத்தோடையும் ஒத்து போய் வாழணும் நம்ம. அப்ப நமக்கு எது பிடிச்சது அப்படிங்கறத மாத்திரம் சூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் கெட்டு போயிடும் வெளியில. நாளைக்கு அதனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நீங்களும் குடும்ப தலைவர்களா ஆவீங்க, குடும்ப தலைவிகளா ஆவீங்க, உங்களுக்கும் குழந்தைங்களா பிறக்கும். அவங்க எல்லாம் இந்த தேசத்துல நல்ல விஷயங்களை கத்துக்கணும், இந்த விஷயம் வந்து ஒரு கண்டினியூஸா போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்களும் அதை கடைபிடித்தாக வேண்டும். அதனால வந்து நெடுநீர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். எதையும் காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு மனசுல வந்தா கூட அதை அப்படியே நம்ம ஒரு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இந்த 1 மாசம்
இந்த கோடை விடுமுறை மாத்திரம் இதை பண்ணி பாருங்க, வாழ்க்கையே மாறி போயிடும். நெடுநீர், காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். நம்ம அதை செய்யக்கூடாது. மாத்திக்கலாமா? நம்ம இன்னில இருந்து அப்படி இல்லாம இருக்கலாமா? அடுத்தது மறவி. மறதி என்ன தெரியுமா? நம்மளுக்கு எப்பவுமே யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியே பழகிடுறோம். பாட்டி எடுத்து வச்சிருவாங்க. நம்ம கழட்டி போடுற ட்ரெஸ்ஸை நம்ம கொண்டு போய் துவைக்க போட தேவையில்லை, பாட்டி கொண்டு போய் போட்டுப்பாங்க. தாத்தா நம்மளோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. ஷூ சாக்ஸ் கழட்டின இடத்துலயே கிடக்கும். அது என்னன்னு கேட்டா அது வந்து வேற யாராவது எடுத்து வைப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை இப்ப கத்துக்கிறதுக்கு அப்படின்னு தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம். மறவி. மறவிங்கிறது எப்படி வரும்? அந்த விழிப்புணர்வு இல்லாம என்னை பற்றியே நான் என்னுடைய நிலையில இல்லாம இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு மறதி வருது இல்லையா? எங்கேயோ லாஸ்டா இருக்கேன், நான் எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ்ல என் ஃப்ரெண்டோட ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், லீவ் ப்ராஜெக்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு நல்ல விஷயமாவும் இருக்கட்டும். ஆனா நம்மளுடைய கடமைகளை, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கப்பட்ட, நம்மளுக்கு என்ன பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்மளுடைய விஷயங்களை சரியா வச்சுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஷெல்ஃபை நீட்டா வச்சுக்கணும். நம்மளுடைய படித்த புத்தகங்களை அதனுடைய இடத்தில் வைக்கணும். நம்ம எடுக்கிற சாமானை எடுக்கிற இடத்துல வைக்கிறதுங்கிறது பெரிய ஹெல்ப் நம்ம வீட்டுல நம்ம செய்யறது. சோ இந்த மறவி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த வயசுல கண்டிப்பா வரக்கூடாது. மறந்துட்டேன், அம்மா டிஃபன் பாக்ஸ் எங்க, கிளாஸ்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இல்ல இது எங்க, மறந்துட்டேன். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, மறந்துட்டேன். கவனிக்காம இருக்கிறது, கவனக்குறைவுனால்தான் மறதி. சரியா? மறவுங்கிறது இந்த டைம்ல மறவிங்கிறது வரவே கூடாது. எப்பயுமே வரக்கூடாது. அது இப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிடணும்னு சொன்னா பின்னாடி காலத்துல வரவே வராது. அடுத்தது மடி, சோம்பல், பயங்கரமான சோம்பல். எது செய்யணும்னாலும் லேசியா செய்யறது. லேசியா செய்யும் போது என்ன செய்வோம்? துணியை மடிச்சு வைக்கணும்னா கூட அதுல ஒரு நேர்த்தி இருக்காது. சுறுசுறுப்பா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழக வேண்டிய ஒரு விஷயம். உட்கார்றதுல இருந்து எல்லா விஷயத்திலயும், சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்தையும் அதுல போக்கஸ் பண்ணி, அம்மா நல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த கோடை விடுமுறையில இவ்வளோ வெயில்ல நின்னு அம்மா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சமைக்கிறாங்க. அதை நல்லா போக்கஸ் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தோட இந்த பிரசாதத்தை நாம உட்கொள்றது. அதுல கூட சோம்பலா என்னம்மா சாப்பிட குட்டியா அப்படின்னு சலிச்சுக்கிறது, எல்லாத்துலயும் சோம்பல் படுறது பண்ணவே கூடாது. மடி விட்டுடலாமா இன்னையோட? அத துயில், அளவுக்கு அதிகமான தூக்கம். காலையில எவ்வளவு நேரம் ஆனாலும் எழுந்துக்க மனசே வருதில்ல. சரி அம்மா சொல்றாங்க சீக்கிரம் படுத்துக்கோ, காலையில சீக்கிரமா எழுந்து ஓடு, உடற்பயிற்சி பண்ணு, யோகா கத்துக்கோ, யோகா கிளாஸ்ல விடுறேன் காலையில 6:30 மணிக்கு, சிலம்பம் கத்துக்கோ, நல்ல உற்சாகமா நிறைய விஷயங்கள் பண்ணு அப்படின்னா, ஆஹா எனக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரங்கள் தூங்குறது. என்ன வயசானாலும் பல மணி நேரங்கள் தூங்குறது. அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்ம வந்து ஒரு பெரிய தாம்பாளத்துல வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையும் வச்சு நோய்களை நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எல்லா நோயும் வரும். யார் ரொம்ப நேரம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு, காலையில விடிய 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 தூங்குறவங்களுக்கு உடம்பு வந்து நல்லாவே இருக்காது. எத்தனை பேர் வந்து உடலை கட்டாக வைத்து என்ன பர்பஸ்க்காக அந்த உடம்புக்கு வந்து கரெக்டா இருப்பாங்க. எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணுமோ அவ்வளவு சாப்பாடு, அளவுக்கு மீறிய சாப்பாடும் இல்ல, ஸ்டார்வ் பண்றதும் இல்ல. அளவுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்தந்த ருத்துவுக்கு, அந்தந்த சீசனுக்கு எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு, அந்தந்த காலகட்டத்துல சாப்பிட்டு, காலையில உணவை எப்ப சாப்பிடணும், மத்தியான உணவை எப்ப சாப்பிடணும், எதையுமே காலம் தாழ்த்தி சாப்பிடாம சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு, சரியான அளவு உடற்பயிற்சி செஞ்சு, சரியான அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் டே டைம்ல வச்சுட்டு நல்லா விளையாடி அப்படி இருந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி உடம்பால நல்லா உழைக்கணும். உடம்ப நல்லா யூஸ் பண்ணணும், பிரயோஜனப்படுத்தணும். சும்மா அப்படியே பஞ்சு மெத்த மாதிரி வச்சுட்டே இருக்க முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு ரொம்ப காலம் அவங்க வந்து பிரயோஜனமா இந்த உலகத்துல வாழ்வாங்க. அவங்களால வயதான காலத்துல எதுவும் செய்ய முடியாம போனா கூட அவங்க ஜஸ்ட் அங்க இருக்கிறதே பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னும் எத்தனையோ பேர் பாக்குறோம், 90 வயதை தாண்டியும் பல பேர் இந்த நாட்டிற்காக உழைக்கிறார்கள். நல்ல உடலையும் மனதையும் கட்டுக்குள் வைத்து எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியல, நம்ம பாக்குறது இல்ல. ஆனா எத்தனையோ பேர் இப்படி இருக்காங்க. இந்த 4 விஷயம், நெடுநீர், மறவி, மடி, துயில், 4ம் கெடுநீரார் காமக்கலன். நம்ம கண்டிப்பா கெட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லை இல்லையா? எல்லாருக்குமே வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா ஹாப்பியா நல்லா வளரணும், நல்லபடியா வளரணும், எல்லாரும் புகழும்படியா மெச்சும்படியா, அம்மா அப்பா இப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு மெச்சுறபடியா, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை பத்தி நல்ல பெருமையா பேசுற மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு, வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதை பத்தி எல்லாம் சிந்திச்சாகணும். இந்த குறளை இன்னையோட மனப்பாடம் பண்ணிடலாமா? இதை மறக்கவே கூடாது. இந்த 4 மண்டாம விட்டோம் அப்படின்னாலே எப்படி ஒரு பெரிய கல்லை வந்து
கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி செதுக்கி அதை ஒரு சிற்பமா ஆக்குறாங்களோ, வேண்டாத பொருட்களை நீக்க நீக்க நம்ம கிட்ட இருந்து நம்மளும் ஒரு அழகிய சிற்பமாக நாளை மலருவோம். இன்னும் ஒரு முறை அந்த திருக்குறட்பாவை சொல்லலாம். நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். சோ இத கண்டிப்பா நம்ம இந்த 4 விஷயத்தையும் நீட்டிக்கலாம் நம்ம கிட்ட இருந்து. அடுத்த வீடியோல அடுத்தது நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஹரி ஓம்.